ஹலோ ஆல். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ, அமாங் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஃபேமஸ். ஸோ, இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல பத்தி தான் பார்க்க போறோம். முதல் ஷார்ட் ஸ்ட்ராடல்னா என்ன? எப்போ அத டெப்ளாய் பண்ணலாம்? அதுல இருக்கிற ரிஸ்க்லாம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டூ எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். வாட் இஸ் ஷார்ட் ஸ்ட்ராடல்? ஓகேவா? எப்பவுமே நேம்லயே தான் வந்து மீனிங் இருக்கும். ஷார்ட்னா செல்லு, ஸ்ட்ராடல் அப்படின்னா சூசிங் த சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் அண்ட் சேம் எக்ஸ்பைரி. Choosing the same strike price and choosing the same expiry on the call side and also in the put side. ஓகேங்களா? அதாவது கால் சைடுல ஒரு லெக், புட் சைடுல ஒரு லெக். ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கணும். ஒரு லாட் கால் சைடுல செல் பண்ணா, அதே மாரி ஒரே லாட் புட் சைடுல தான் செல் பண்ணணும். சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ், சேம் எக்ஸ்பைரில. ஓகேங்களா? இங்க 2, இங்க 1 அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் லாட்ஸ் இருக்கணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் லாட்ஸ். ஈக்குவல் நம்பர் ஆஃப் லாட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல். இதே தான் செல்லுக்கு பதிலா பை பண்ணா சேம் எக்ஸ்பைரி, சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆன் கால் சைடு அண்ட் புட் சைடு. அதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ராடல்னுவாங்க. ஓகேங்களா? லாங் ஸ்ட்ராடல். ஓகே. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடல் என்ன தெரிஞ்சுச்சா? சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ், சேம் எக்ஸ்பைரி. ஓகேவா? அது வீக்லியா இருக்கலாம், இல்ல மந்த்லியா இருக்கலாம், இல்ல 3 மாசம் கழிச்சு இருக்கலாம், இல்ல 1 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். ஓகேங்களா? அட் மணி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இப்போ கரண்டா மார்க்கெட் வந்து 26,000 இருந்தா கூட 27,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஆனா கால் சைடு அதே தான் சூஸ் பண்ணணும், புட் சைடு அதே தான் சூஸ் பண்ணணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் லாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பைரி ஒரே எக்ஸ்பைரி தான் இருக்கணும். இந்த மந்த் வந்து கால் சைட்லயும், அடுத்த மந்த் வந்து புட் சைட்லயும் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றது மூலியமா எவ்வளவு அதிகமா ப்ராஃபிட் கிடைக்கும், நம்மளுக்கு ரிஸ்க்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே. ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்றேன் டேட்டாஸோட. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ நிஃப்டி 50 அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த நிஃப்டி 50யோட ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் சூஸ் பண்றேன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 26,000 சூஸ் பண்றேன். ஓகேங்களா? 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றேன். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய கால் சைடுல வந்து எவ்வளவு பிரீமியம் இருக்குன்னா 220 ரூபீஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? 220 ரூபீஸ் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து புட் சைடு வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒரு 200 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து இந்த இடத்துல என்ன எக்ஸ்பைரி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்பைரி வந்து மந்த்லி. ஓகே. எக்ஸ்பைரி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். கால் சைடுக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல்ல ஸோ கால் சைடுக்கு 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் 220 ரூபீஸ். புட் சைடுக்கு 200 ரூபீஸ் இருக்கு. இங்க இப்ப என்ன பண்ணணும்னா, செல்லுன்றதுனால 2மே செல்லு தான். ஓகேங்களா? 2மே செல் தான் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க வந்து 220 ரூபீஸ் உங்களுக்கு கலெக்ட் ஆயிடும். ஒரு 200 ரூபீஸ் கலெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு 420 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு வந்து ஸோ 420 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பையர் கிட்ட காசு வந்துட்டு இருக்கும் உள்ள. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு லாட் 1 லாட் இஸ் ஈக்குவல் டூ 65 குவான்டிட்டி. ஓகேங்களா? நம்ம வந்து ஜஸ்ட் 1 லாட் நான் வந்து ஒரு குவான்டிட்டி வச்சு தான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 420. ஓகேவா? ஸோ 420 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆயிருது. அது வந்து நீங்க 65 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? அது வந்து லாட் வந்து ஒருத்தருக்கு வேரி ஆகுன்றதுனால நான் வந்து வெறும் 420 ரூபீஸ்ன்றத மட்டும் வச்சு ஒரு குவான்டிட்டி வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? ஸோ கலெக்டட் 420 ரூபீஸ். ஓகேவா? இதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு வந்து பே ஆஃப் டயகிராம் வரைய போறேன். உங்களோட அதிகபட்ச ப்ராஃபிட் எவ்வளவுனா, நீங்க கலெக்ட் பண்ண பிரீமியம் தான். கால் சைடு 220, புட் சைடு வந்து 200. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்து லாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஷார்ட் ஸ்ட்ராடல் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டட் பிரீமியம் எவ்வளவு எழுதுனேன் நானு? கலெக்டட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220 ஆன் த கால் சைடு அண்ட் 200 ஆன் த புட் சைடு. டோட்டலா நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா 420 ரூபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? டோட்டலா 420 ரூபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. கலெக்டட். ஓகே. இப்போ நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேவா? ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்போ நான் பே ஆஃப் டயகிராம் வரையறேன். ஓகே. இதுதான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட், கீழ வந்து லாஸ். ஓகே. கீழ வந்து லாஸ். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 26,000 சோ 26,000 நான் இங்க எழுதிக்கிறேன். 26,000 இங்க எழுதியிருக்கேன். இப்போ நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து இந்த பிரீமியம் இருக்குல்ல,
இந்த பிரீமியம் வந்து பிளஸ் பண்ணிக்கணும் மைனஸும் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ 26,000 பிளஸ் 420 எவ்வளவு வருது? 26,420. ஓகே. அதே மாதிரி 26,000 மைனஸ் 420 ஓகேங்களா, எவ்வளவு வருது? 25,580 ஓகேங்களா. 25,580 கரெக்டா. 580 20 600 கரெக்ட். 25,580. ஸோ இந்த அப்பர் சைடு இருக்குல்ல, இதுதான் வந்து அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓகேங்களா. அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் 26,420. லோயர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25,580 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா. மந்த்லி எக்ஸ்பைரி சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே எக்ஸ்பைரி அன்னைக்கு கடைசி நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது உங்களோட ஸ்பாட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் ஸ்பாட் பிரைஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 26,420ல போய் நிற்கும் போது தான் வந்து உங்களுக்கு ஜீரோ ப்ராஃபிட் ஜீரோ லாஸ் அப்படின்ற மாதிரி நிற்கும். 25,580 வந்து இருந்துச்சுன்னா ஜீரோ ப்ராஃபிட் ஜீரோ லாஸ் வந்து நிற்கும் ஓகேங்களா. நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். ஸோ உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எங்க கிடைக்குன்னா மார்க்கெட் எக்ஸாக்டா 26,000 நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டா 26,000 இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா இந்த 420 ருபீஸ் அப்படியே கிடைக்கும் ஓகேங்களா. 420 ருபீஸ் ஓகே. ஸோ இதுதான் வந்து பே ஆஃப் டயக்ராம் இப்படி வரும் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இங்க 25,000ல வந்து 25,800ல நின்றுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குமோ அது வரும் ஓகேங்களா. ஸோ ரஃபா சொல்றேன், இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 250 ருபீஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 250 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் மார்க்கெட் வந்து இங்க வந்து நின்றுச்சுன்னா ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பே ஆஃப் டயக்ராம் ஃபார் ஷார்ட் ஸ்டாடில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் மார்க்கெட் வந்து தள்ளிட்டே வரும். ஸோ இந்த பாயிண்ட் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு இங்க லாஸ் ஸ்டார்ட் ஆகும். கீழே எல்லாமே லாஸஸ், கீழே எல்லாமே லாஸஸ், இது ஃபுல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் ஓகே. இது வந்து ப்ராஃபிட் ஜோன். கீழே ஃபுல்லா லாஸ், அதான் மேலே எழுதிருக்கேன் பாருங்க. இது ஃபுல்லா ப்ராஃபிட், இது ஃபுல்லா வந்து லாஸ் ஓகே. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டாடில் பார்த்தீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் வரும். ரேஞ்ச் விட்டு தாண்டி உங்க பிரேக் பாயிண்ட் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா, இந்த ஷார்ட் ஸ்டாடில் பொறுத்த வரைக்கும். ஸோ வென் டு டெப்ளாய். ஸோ ஒரு ஷார்ட் ஸ்டாடில் எப்போ டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறீங்க ஓகேவா. எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு பி இன் ரேஞ்ச் பவுண்ட் ஓகேவா. எக்ஸ்பெக்டிங் ரேஞ்ச் பவுண்ட், மார்க்கெட் வந்து ட்ரெண்டும் போகாத, மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் இந்த 1 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புனீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஷார்ட் ஸ்டாடல் ஓகேவா. அண்ட் அகைன் செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஓகேவா. லோ வாலட்டிலிட்டி ஓகேவா. அதாவது அதாவது ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்காது. பட்ஜெட் ஈவெண்ட், யூஎஸ் ஃபெட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் ரிசர்வ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் இல்லாத டைம்ல உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெருசா வந்து மூவ் ஆகாது. அந்த டைம்ல வந்து லோ வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. லோ வாலட்டிலிட்டி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரீமியம் ஃபிளக்சுவேஷன்ஸ் அவ்வளவா இருக்காது ஓகேங்களா. ஸோ லோ வாலட்டிலிட்டி பீரியடா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஈவெண்ட் ஓகேங்களா. ஈவெண்ட் கழிச்சு தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் சினாரியோஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மார்க்கெட் சினாரியோஸ். இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூசிங் த லாங்கர் எக்ஸ்பைரி ஓகேவா. சூசிங் த லாங்கர் எக்ஸ்பைரி ஓகேவா. இப்போ வீக்லி எக்ஸ்பைரி இருக்குல்ல நிஃப்டியில ஓகேங்களா. வீக்லி நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கு. வீக்லி ஸ்டாடில் போடுறதுக்கு பதிலாக நீங்க வந்து லாங்கர் எக்ஸ்பைரி சூஸ் பண்ணலாம். எப்படின்னா மந்த்லி ஓகேங்களா, இல்லை 2 மந்த்ஸ் எக்ஸ்பைரி, இல்லை 3 மந்த்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்பைரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் கேப் படிக்கும், உங்களுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மந்த்லியில் வந்து ஒரு 200 ருபீஸ் தான் ப்ரீமியம் இருக்கு. கால் சைடில் புட் சைடு டோட்டலாக 420 சொன்னா நான் 420 ப்ரீமியம் இருக்கு. இந்த 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 600 ருபீஸ் ப்ரீமியம் கிடைக்கும். 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கும். 800 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கும். கம்பைன்டு ப்ரீமியம் சொல்றேன் நான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லாங்கர் எக்ஸ்பைரி சூஸ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு 800 ப்ரீமியம் இருக்கும்போது என்ன உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ரொம்ப வைடரா இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து ஏன்னா பிகாஸ் இந்த அந்த லாங்கர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் வந்து திருப்பி அதே இடத்துக்கு வந்து செட்டில் ஆக சான்ஸ் ரொம்பவே அதிகம் டிஸ்பைட் கிவிங் வாலட்டிலிட்டி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ டெப்ளை பண்ணலாம் ஷார்ட் ஸ்டாடல்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டிங் ரேஞ்ச் போகணும், மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கும் போது நீங்க ஷார்ட் ஸ்டாடல்லாம் போட்டீங்கன்னா மார்க்கெட் ஒரு பக்கம் ஃபுல்லா போயிடும் ஓகேங்களா. நான் அந்த பே ஆஃப் டயக்ராம் போட்டேன் இப்படி மார்க்கெட் ஒரு பக்கம் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாசஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஓகே. ஜெனரலா ஷார்ட் ஸ்டாடல் பொசிஷன் எடுக்கும்போது ட்ரேடர்ஸ் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பட்ஜெட் வருதுன்னு வைங்களேன், ஒரு பட்ஜெட் வருதுன்னு வச்சுங்களேன், பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு பொசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பொசிஷன் எடுத்துறாங்க ஓகேவா. பிஃபோர் ஈவெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு பொசிஷன் எடுத்துறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப லோவே இருக்கும் ஓகேங்க. வாலட்டிலிட்டி வில் பி லோ பிஃபோர் த பட்ஜெட் ஓகேங்களா, பிஃபோர் த பட்ஜெட். ஆனா பட்ஜெட் டைம்ல என்ன பார்த்தா அந்த வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்படி இருக்கிற வாலட்டிலிட்டி வந்து சடனா அப்படி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ வாலட்டிலிட்டி வந்து இந்த இடத்துல அதிகமாயிடும். அதிகமாகணும்னா உங்க பிரீமியம்ஸ்லாம் வந்து
உங்க பிரீமியம்லாம் வந்து ஸ்பைக் ஆயிடும். பிரீமியம் அதிகமாச்சுன்னா செல்லர்ஸ்க்கு வந்து லாஸ் தான். சரியா? சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனரலா பீப்பிள் வந்து ஈவென்ட்க்கு முன்னாடியே வந்து இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு கேபிட்டல் வச்சிருக்காங்கன்னா, ஒரு ரூ. 10,00,000 கேபிட்டல் வச்சிருக்காங்கன்னா, ரூ. 10,00,000 திருப்பி ஷார்ட் ஸ்ட்ராடல்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதிகமா லாட் எடுத்துருவாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபுல் கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஃபுல் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஃபுல் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுல. என்கிட்ட ரூ. 10,00,000 இருக்குன்னா, அந்த ரூ. 10,00,000 பொசிஷன வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல்ல போட்டாங்கன்னா, ஜஸ்ட் மார்க்கெட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா போச்சுன்னா, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த லாஸ் பார்த்துட்டு தரணும். இல்லன்னா மார்க்கெட் திருப்பி ஒண்ணு எக்ஸிட் ஆகணும். இல்ல மார்க்கெட்ட பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? திருப்பி அவங்க பக்கம் வரணும்னு சொல்லிட்டு. உங்களால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட கேபிட்டல் இல்ல திருப்பி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஓகே. சோ 2மே வந்து இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் ஜெனரலா பீப்பிள் பண்றது. ஈவென்ட்க்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. ஈவென்ட் முன்னாடி எடுத்துருவாங்க. அப்புறம் கேபிட்டல் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாத 4த் ஒன் பார்த்தா ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து அந்த ஷார்ட் ஸ்டாடிலே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 920 ஸ்டாடல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் இன்ட்ராடே எடுக்கும்போது சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஸ்டாப் லாஸ் போடாம ஷார்ட் ஸ்டாடல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் ஓவர் நைட் பொசிஷன்ல வந்து நீங்க மார்க்கெட் பார்க்க முடியாது. சடனா வந்து ஸ்பைக் ஆகும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து இந்த மணி போயிடும். ஒரு சைடு வந்து அவுட் ஆஃப் த மணி போயிடும். ஸோ அந்த பிரீமியம் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து உங்களோட எம்டிஎம் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாயிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பரா வந்து போட்டு ட்ரேட் பண்ணணும். எஸ்பெஷலி ஃபார் த இன்ட்ராடே பிளேயர்ஸ் ஹூ ஆர் டிப்ளாயிங் ஷார்ட் ஸ்டாடல். ஓகே. ஒரு ஷார்ட் ஸ்டாடல்ல ரொம்பவே முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். நாட் ஒன்லி ஷார்ட் ஸ்டாடல் எல்லா ட்ரேடிங்லயும் எல்லா ஸ்ட்ராட்டஜிலும் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஒன்லி கிவ் யூ கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எப்படி ஒரு ஷார்ட் ஸ்டாடல்ல பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு ட்ரேடிங்கா இருந்தாலுமே. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணணும். ஓகேங்களா? ஹெட்ஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டாடல்ன்றது என்னது? கால் ஆப்ஷனையும் செல் பண்றது, புட் ஆப்ஷனையும் செல் பண்றதுன்னு சொன்னேன்னா, ஸோ செல்லிங் இன்வால்வ்ஸ் அன்லிமிட்டெட் ரிஸ்க். கரெக்ட்டா? செல்லிங் இன்வால்வ்ஸ் அன்லிமிட்டெட் ரிஸ்க் டு யுவர் மார்ஜின். அன்லிமிட்டெட் ரிஸ்க் ஃபார் த மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இத வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு எப்பவுமே வந்து மார்ஜின் தான் புரொடெக்ட் பண்ணணும். உங்க ட்ரேடர் வந்து நஷ்டமானா கூட பரவாயில்ல. அடுத்த முறை நீங்க ட்ரேட் பண்றதுக்கு கையில மார்ஜின் இருக்கணும். ஒரே ட்ரேட்ல மொத்த மார்ஜினும் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்? ஹெட்ஜிங் பண்ணணும். ஹெட்ஜிங் இஸ் நத்திங் பட் ஃபார் எவ்ரி ஒன் செல் யூ ஷுட் ஹேவ் ஒன் பை. அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒன் பை. அதுக்கு மேல கூட இருக்கலாம். ஆனா ஃபார் எவ்ரி ஒன் லாட் ஆஃப் செல் யூ ஷுட் ஹேவ் ஒன் லாட் ஆஃப் பை அட்லீஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ கால் சைட்லயும் ஒரு பை, புட் சைட்லயும் ஒரு பை பண்ணணும். ஓடிஎம்ல பண்ணணும். அவுட் ஆஃப் த மணில பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் த மணி ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போயிடக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜிங் பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு கேபிட்டல் இருக்குன்னா, அது வந்து ஒரு 20% ஆஃப் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். 30% ஆஃப் கேபிட்டல் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். எதுக்கு? இந்த ஷேடல் டெப்ளாய் பண்றதுக்கு. எதுக்காகன்னா, ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். மொத்த கேபிட்டல் வந்து டெப்ளாய் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் போடணும். எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜிங் 20-30% ஆஃப் கேபிட்டல் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து டிப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்திருக்கீங்க. ஒரு 15 டேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவென்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து வாலட்டிலிட்டி வந்து ஸ்பைக் ஆக சான்சஸ் இருக்குது. சரியா? அந்த டைம்ல என்ன பண்ணலாம்? நீங்க வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து எக்ஸிட் ஆயிடுறது ரொம்ப பெஸ்ட். பிகாஸ் அகைன் நீங்க அந்த 15 டேஸ் போன டைம் டிகேல இருக்கிற எடுத்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டா போயிடும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஸ்டாடல்ல வந்து ப்ராஃபிட் எடுக்கிறவங்களுக்கு எது வந்து கீ ஃபேக்டர்? ஓகேங்களா? எதனால உங்களுக்கு ஷார்ட் ஸ்டாடல் எடுக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஸ்டாடல் மூலியமா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான காரணம். ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் டிகே. ஓகேங்களா? டைம் டிகேல தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும் மெயினா. ஓகேங்களா? அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி கொலாப்ஸ். ஓகேங்களா? கொலாப்ஸ். இப்போ வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது பிரீமியம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? வாலட்டிலிட்டி ஹையா இருக்கும்போது பிரீமியமும் ஹையா இருக்கும். ஸோ அப்போ ஹையர் பிரீமியம்ல அவங்க செல் பண்ணும்போது திடீர்னு வாலட்டிலிட்டி கொலாப்ஸ் ஆச்சுன்னா, வாலட்டிலிட்டி கம்மியாயிடும். பிரீமியமும் கம்மியாயிடும். அப்போ வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாலட்டிலிட்டி கொலாப்ஸ் மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். டைம் டிகே. இப்போ ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்திருக்காங்கன்னா, இன்னும் 30 டேஸ் இருக்கு. அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்குன்னா, ஒரு ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு மார்க்கெட் வந்து அதே ரேஞ்ச் பவுண்ட்லயே இருக்கு. மார்க்கெட் வந்து இப்படி போகுதுன்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து இப்படி போயிட்டு திருப்பி இப்படி தான் வரும். மார்க்கெட் இப்படி போயிட்டேலாம் இருக்காது. இப்படி போகாது. மார்க்கெட் இப்படி போகாது. மார்க்கெட் வில் நாட் கோ இன் அ ட்ரெண்ட் ஆன் அ ஷார்ட்டர் பீரியட். ஓகேங்களா? லாங்கர் பீரியட்ல தான் போகும். ஷார்ட்டர் பீரியட்ல இப்படி ட்ரெண்ட் எடுக்காது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்ம்ல தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த வேவ் ஃபார்ம் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே இப்படி மேல போகுதுன்னா இந்த இடத்துல எம்டிஎம் லாஸ் வரும் உங்களுக்கு. ஆனா அகைன் திருப்பி இறக்கும்போது இந்த பொசிஷன் எக்ஸிட் ஆவாங்க சில பேர். அந்த மாதிரி இல்ல திருப்பி இந்த இடத்துல எக்ஸிட் ஆவாங்க. அந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸிட் ஆவாங்க. ஸோ இந்த டைம் கேப் இருக்குல்ல அது ஒரு 10 டேஸ் ஆயிருக்கும். இங்க ஒரு 10 டேஸ் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் 20 டேஸ் தே வில் எக்ஸிட். ஸோ இது 20 டேஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ₹420 பிரீமியம் இருக்குல்ல,
அந்த 420 rupees பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 300 ஆர் 250 அப்படி ஆயிருக்கும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 250ல 420 250 போச்சுன்னா 350 450 ஆல்மோஸ்ட் 170 rupees வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் யூசிங் ஷார்ட் ஸ்ட்ரடில். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஸ்ட்ரடில் வந்து பொசிஷன் அகேன்ஸ்டா போச்சுன்னா என்ன மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஷார்ட் ஸ்ட்ரடில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ரடில் நான் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ரடில், இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு, கால் காண்டர், புட் காண்டர், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அயன் ஃபிளைலாம் இருக்கு. ஓகேங்களா? அயன் ஃபிளைனா ஒன்றும் இல்லை, இந்த ஷார்ட் ஸ்ட்ரடில் சொன்னல, இது எடுத்துட்டு கூட ஹெட்ஜிங் பண்ணீங்கனாலே அது பேர் வந்து அயன் ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் ஷார்ட் ஸ்ட்ரடில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.